இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சில எமோஷன்ஸான விஷயங்கள் தாங்கிக்க முடியாது அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரியா? இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கொரியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை ரோட்டில் விட்டு போட்டு போயிட்டாரு. அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தத்து எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்காங்க. அதாவது சும்மா ரோட்டில் கிடக்கிறத நம்ம கொண்டு வளர்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் ஓனர் எந்த இடத்துல விட்டு போட்டு போனாரோ அதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து தான் ஓனருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து 1 வாரம் 2 வாரம் இல்ல 1 மாசம் நடந்திருந்தா பரவாயில்ல. பட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா நடந்திருக்கு. இப்ப அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாயிருச்சு. பட் என்னதான் வயசானாலுமே வந்து பாத்தீங்கன்னா தான் ஓனர் எப்ப வருவாரு, எப்ப வந்து தன்னை கூட்டிட்டு போவார் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சப்போஸ் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனாலுமே ஏன் அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா தான் ஓனர் விட்ட இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தான் ஓனர் வந்து எங்க நம்ம நாய்க்குட்டியை காணான்னு தேடும் போது அந்த நாய்க்குட்டி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ஓனர் ரொம்பவே வருத்தப்படுவார் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி யார் வீட்டுக்கு போனாலுமே சரிங்க. சப்போஸ் ஏதோ சாப்பாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அந்த இடத்துக்கு போனாலும் கூட சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டு போட்டு தான் ஓனர் எங்க விட்டாரோ அதே இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்று இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிற எல்லா மக்களுமே நோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு நாய் வந்து 1 நாள் 2 நாள் நிற்குன்னா பரவாயில்ல, பட் 10 வருஷமா அதே இடத்துல நின்று இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கும் போது யாரை பார்த்து குலைச்சோ சத்தம் போடவோ எதுவுமே பண்ணல. அது பாட்டுல அமைதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா மக்கள், அவங்க ஒவ்வொருத்தங்க மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏக்கமா பார்க்கும். எங்க நம்மளோட ஓனர் வரமாட்டாரா, நம்ம ஒரு தடவையாச்சும் அவரை பாத்துட மாட்டோமா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நாய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த நாய்க்கு என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. உடம்பு சரியில்லாம போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த சில பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயை நோட்டீஸ் பண்ணிக்காங்க. அதாவது காலையில வந்து பார்த்துருக்காங்க. வந்து பார்த்துருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நாய் எப்பவுமே வெயிட் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை காணோம். என்னடா அந்த நாயை காணாம சொல்லி அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு கட்டி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் இருந்திருக்குது. அவங்க அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, கண்டிப்பா அந்த நாய் வயசா இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அங்க இருக்கிற சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாய்க்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாடு சரியா சாப்பிடாதங்காட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நாய்க்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை கம்மியாயிருச்சு. இப்போ மனுஷங்களாக நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வயசானா கண்ணு மங்களாகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மங்கலாயிருச்சு. ஸோ இதுல சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாயை வந்து தான் ஓனரை பார்க்க முடியாது. ஓனரே பக்கத்துல நின்னால் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து தான் ஓனரை பார்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது சரிங்களா. ஸோ அந்த நாயோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஏன்னா அந்த ஓனர் விட்டு போட்டு போயிட்டாரு. அங்க இருக்கிற மக்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு அந்த அளவுக்கு பேரும் வைக்கல. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் அந்த நாயை வந்து கொஞ்சம் பாசமா பாத்துக்கிறாங்க சரியா. பட் யார் தான் பாசமா பார்த்தாலும் அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா யாரு பாசமா பார்த்தாலும் சரி எனக்கு என் ஓனரை கடைசியா ஒரு தடவை ஏச்சு பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து அந்த 10 வருஷமா வந்துருக்குது. ஸோ அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கு. ரெஸ்ட் எடுத்து ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய்க்கு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ரொம்ப வயசாயிருச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து தன் ஓனர் எந்த இடத்துல விட்டு போட்டு போனாரோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் போட்டோ எடுத்து போஸ்ட் ஒட்டி பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க பரவாயில்லை. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்டா போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயோட ஓனர் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் இதுல சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கும் வயசாயிட்டு இருக்குது. பட் எந்த வயசானாலுமே அந்த நாய் இன்னைக்கு வரைக்கும் தான் ஓனர் ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏங்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ போடுறதுனால நான் வந்து அந்த ஓனரை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கொரியாவை சேர்ந்தது. கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ட் 1 எடுத்துக்கோங்க சரியா. ஃபேஸ்புக்கில் இதை பற்றி ஒரு வீடியோ வந்துச்சு. பட் ரொம்ப டீட்டெயிலாக வரல. டீட்டெயில்னா அது எந்த ஊர் எந்த இடம் அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக வரல சரிங்களா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாய் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாராச்சும் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து மனுஷனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெசேஜ். இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஸோ நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம் அந்த நாய் தன்னோட ஓனர் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்ப எமோஷனலாக தான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெசேஜ் அந்த மாதிரி ஓகே. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். See you later. Bye.